உண்மையிலே வந்து இரவு வந்து உண்மையிலே நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு காலகட்டங்கள்ல அப்படியான ஒரு இது வந்து வரக்கூடாது என்ன வந்து அது மாதிரி ஒரு வழி கிடையாது. ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து உண்மையாக மறக்கல. அது எங்கடாப்பா ஹாலிடாப்பா விளையாட்டுல இப்படி திரும்பினேன் பார்த்தா இங்கே இதுல வந்து பிரச்சனை இல்லை. ஒருக்கா பார்த்தா என்னன்ற ஏன்டா முதல்ல ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு தெரியும் வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து சொல்லியிருப்போம். அண்ணாவுக்கு வந்து கையிலேருந்து எல்லாம் நடந்த சம்பவம் வந்து எப்படியானு சொல்லி பாருங்க. உங்களோட மனசு வந்து இவர் இப்படி இது படுக்கேண்டா கூட உங்களோட மனசு ஒரு நிலப்பட்டிருக்கும். அதே மாதிரி 2 சீவன் அங்கால படுக்கே இல்லை. 2 சீவன் இப்போ 7 மணிக்கு போய் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்தால் அப்போ நான் பார்த்து கேட்டேன் என்ன மாதிரி கிடக்கு இருக்கேன்ட்டேன். அது உங்களுக்கு இப்படி பாட்சா வந்து இருக்க மாட்டேன். நான் எதிர்பார்க்கிறேன் வெளியே சாமான்டா வேற விஷயம் அப்படி கிடக்கலாம். வெளியில ஒன்று கிடந்த சாமான் இப்படி பாட்சா படுக்கையில கிடக்கண்டா இப்படி இருக்கும். அம்மா என்னடா பிள்ளையா பார்த்துட்டு விட அப்படி வந்தானப்பா அப்படி சீறி பாஞ்சு வந்துச்சு. நான் பட்டி விட்டுதேன் காரை. அதான் நல்லது. வேணுமெண்டா அதோண்ட கொண்டு வந்து இதஞ்சிக்கலாம் தானே. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் செல்லக்கிளி. பல்லு காட்டுறேன் பதில் உனக்கும் கண்டது. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளா தெரியும் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அப்போ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:30 9:45 ஆகுது. அப்ப நான் அடிக்கடி சொல்றேன் அந்த ஆக்சிடென்ட் சொல்லி இப்போ ஹர்ட்ட சவுண்டுல பார்த்தாலே விளங்கி இருக்கும். பட்டா தெரிச்சு விழுந்து 3 எப்படி விழுவாங்க பின்ன. நான் இப்போ வரக்குள்ள காரை கொண்டாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒன்று விட்டுதேன். அப்படி வந்தானப்பா அப்படி சீறி பாஞ்சு வந்துச்சு. நான் பட்டி விட்டுதேன் காரை. பின்ன ரவிக்காரன் பின்னுக்கு வந்தா இப்படி தலையில வச்சுட்டு பார்த்து வரேன். ஒன்றும் செஞ்சு விட நம்பர் பிளேட்டும் பார்த்து கொள்ள ஏன்டா போற ஓக்கு அப்படி விளங்கும். அப்படி புள்ள விட்டியல் அந்த வயசுக்கு ஏற்ற இதுகள் வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ வந்து இன்றைய தினம் நாங்கள் இந்த லேட் நைட் வந்து வீடியோ தொடங்குறது காரணம் என்னென்னு சொன்னால் மதியம் வந்து என்ன சொல்கிறேன் நாங்கள் வந்து வீடியோ வந்து செஞ்சுட்டு போகும்போது அதை வந்து ஃபுல்லாக முடிச்சு கொள்ளலாம். இது காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் மட்டாக போயிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைய தினம் எஸ்கே விலாக் சேனலில் வந்து போடக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தாலே வந்து விளங்கும். உண்மையிலே வந்து அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு உதவி திட்டம். நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்த ஒரு உதவி திட்டம். அதையுமே வந்து நீங்கள் எஸ்கே விலாக் சேனலில் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டும் ஒரு சிலர் வந்து வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ அந்த வகையில் வந்து சொல்லுங்க. அந்த வகையில் இந்த கதை முடிஞ்சு அது கொஞ்சம் கிடக்கு எடுத்து விட்டு தான் ஆள் வந்து ஆர்வம் அணிக்கணும்னு சொன்னால் ஆள் வந்து தனியாக கொண்டு வந்து இப்போ முடிக்கலானே. அப்போ சப்போர்ட்டுக்கு நான் வந்து முடிப்பேன். ஒரு சிக்கலையில் காயப்பான்னு தான் ஆள் வந்து நிற்குது. அப்போ வந்து இரவாய் கொண்டு போக எனக்கு நேற்றைய சம்பவம் கொண்டு வந்து திடீரெண்டமாய் வந்துருச்சு. ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இரவு வந்து உண்மையிலே நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு. அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து என்ன சொல்கிற இரவாகனா வந்து எல்லாருமே வந்து பல கனவுகள் பல இதுகள், அதாவது என்ன சொல்கிற சொப்பனம் கண்டு தூங்குற ஒரு டைமில் வந்து இது வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு இடியை தந்த ஒரு சம்பவம் ஒன்று சொல்லலாம். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன விஷயம் எப்படியான விஷயம் அப்படின்றத நாங்கள் வந்து ஒரு சில இதை வந்து நாங்கள் நேரடியாக கொண்டு போயிட்டு காட்டுறோம். உண்மையிலே வந்து யாருக்குமே இந்த ஒரு இந்த காலகட்டங்களில் இப்படியான ஒரு இது வந்து வரக்கூடாது. என்ன வந்து அது மாதிரி ஒரு வழி கிடையாது. பட்டம் சம்பவம் என்னன்னா நான் படுத்துட்டு கொஞ்சம் வெளிவிடாமல் எழும்புறேன். நான் 6 மணிக்குள்ள 5:45 எழும்பி வந்தேன். இந்த அறைக்கான வந்தேன். சாமான் அதெல்லாம் போட்டு கதை விளாகணும் உங்களோட கதை. அட கோதாரி இது இப்படி இராப்பா கடந்த நீங்க இது உங்களுக்கு நியாயமா இருக்குதோ வேணுமெண்டா அதோண்ட கொண்டு வந்து இதஞ்சிக்கலாம் தானே.
ரெண்டு உங்களோட கதை வந்து எனக்கு விளங்குன காதல விளங்குன அந்த கருத்தை மெல்லிய உறக்கம் மெல்லிய உறக்கம் எனக்கு விளங்குன அந்த கருத்தை இதை கொண்டு நான் கிடந்திக்கலாம் நாங்கள் இதுன்ற அது என்னன்னு சொல்லி நான் காட்டுறோம். அப்போ அதுக்கு முதல்ல ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து இருக்குன்னு சொன்னால் அது வந்து உண்மையாக மறக்கல. அது உண்மையாக நான் வந்து பயந்து போனேன்றதுக்கு அப்பால வந்து அந்த உடம்பெல்லாம் அப்படியே பேர்க்க வலி கொடுத்தப்ப அந்த சம்பவத்துக்கு குப்பண்டு பேர்க்க வலி அப்ப போட்டு இந்த வெஜ்ஜிட்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு தான் கிடந்தது நான். அப்போ வந்து அது என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கறது முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அப்படி வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அதாவது நாங்கள் இப்போ ஒரு 3-4 நாளாக வந்து வீட்டு அப்டேட் வந்து தந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை அப்டேட்டுகளையும் வந்து தரணும். இன்றைக்கும் வீட்டு இதுதான் வரப்போகுது. இது வந்து அந்த வீட்டு சம்பவம் வந்து நான் காட்டிட்டு வந்தேனாங்க. இது வந்து இந்த வீட்டு சம்பவம் அது வந்து எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் எதிர்பார்த்தாலும் இப்படி பாட்ஷா வந்து இருக்க நீ ஏங்கி போய் இதேனப்பா வாட்ஸ்அப் என்ன பிரச்சனை வெளியே சாமான்டா வேற விஷயம் அப்படி கிடக்கலாம். வெளியில ஒன்று கிடந்த சாமான் இப்படி பாட்ஷா படுக்கையில கிடக்கண்டா இப்படி இருக்கும். அதுதானே அது உங்களுக்கு உண்மையா பயங்கர கவலையா போய்க்கணும். பொடியை எப்படி பயந்து கிடந்திக்கான வேர்த்து வருதுன்னு ரைட். அப்போ அப்படி வந்து அப்பாட ஒரு இது. அதே மாதிரி வந்து இப்போ என்ன சம்பவம் மட்டும் சொல்லி பார்க்குறதுக்கு போது இன்றைக்கு வந்து அப்பா அம்மா வந்து இன்றைக்கு வந்து ஒரு சில டெஸ்ட்டுகள் வந்து செஞ்சுவார். அவரை உடம்பு சம்பந்தமான அது சம்பந்தமான ஒரு சில விஷயத்த வந்து ஆள்கிட்ட கேட்போம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு வந்து நாளை இன்னைக்கு புதன்கிழமை கிளினிக் ரைட். அப்போ கிளினிக்கில் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அந்த அங்கே சொன்ன என்னென்னு சொன்னால் ஒருக்கா இப்போ கனநாள் பார்த்து கொலஸ்ட்ராலையும் சுகரையும் ஒருக்கா செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொண்டாங்க. ஓகே. அப்போ நாங்கள் கொண்டு காலையில் கொண்டு பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்து இப்போ 7 மணிக்கு போய் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்தால் அப்போ நான் பார்த்து கேட்டேன் என்ன மாதிரி இருக்கேன்ட்டேன். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் சரியா தான். சுகர் வந்து உங்களுக்கு முதலே சுகர் இல்லை தானே. அப்ப எல்லாம் கணக்கெல்லாம் கிடக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் குளிர்ச்சியை விடாமல் பாவீங்க. அது குளிர்ச்சியை வந்து போடும் மட்டும் உங்களை அதை லிமிட்டா தான் வச்சிருக்கோம். விட்ட மகட்டம் சரி படஞ்சேரி வறண்டியெல்லாம் பிழைச்சி போடும் பிறகு விட்டுறக்கூடாது. எனக்கும் உண்மையா என்னன்னு சொன்னா ஒருக்கா பார்க்கணுன்றதான் ஒருக்கா அது என்ன கனகாலா போச்சு. ஓகே இந்த கொலஸ்ட்ரால் சுகர் எப்படி இருக்கின்றது அறிவோம் என்று பார்த்தா வேண்டிய அறிஞ்சு கொண்டாச்சு எல்லாம் ஓகே. குளிர்ச்சியை பாவிக்கும் வரைக்கும் ஓகே ஓகே ரைட். அப்போ வந்து அப்பாடது வந்து இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ண எல்லாம் ஓகே. அப்போ ஆள் வந்து டேப்லெட் பாய்ச்சி கொண்டு வரோம். அதே மாதிரி கிளினிக்கும் போகிறவரானே அந்த இதில் ஓகே. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து வீட்டை உள்வட்டு வந்து கதிரையில் இருக்க அம்மா வந்து கூப்பிட்டாடே தம்பியாக்கள் என்ன மாதிரி நீங்கள் இப்படியே திரியல் ஒரு இதுகள் ஆட்டா செய்வோல் இல்லாமல் அப்போ கொலஸ்ட்ரால்கள் செக் பண்ணியும் நிறைய நாள் தானே. அப்போ நாளைக்கு ஒரு டாக்டர் வாரார் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒருக்கா டெஸ்ட் பண்ண வச்சுட்டு நாளைக்கு ஒரு அவர்கிட்ட பிளட்டை கொடுங்க சொல்ல. அப்போ அண்ணாடா அது என்னம்மா அது வீட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது உங்களை வந்து நம்ம போய் தானே பிளட்டை கொடுத்து போட்டு வரணும் அப்புறம் பின்னேரம் போய் எடுத்துகிட்டு வரணும் இல்லை இல்லை அது அப்படி இல்லை. பக்கத்தில் ஃபேமிலி டாக்டர் வாராராம். அவர் வந்து தானே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் பின்னேரம் வந்து ரிப்போர்ட்டும் கொண்டு வந்து தருவாராம்னு சொல்ல. அப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டை வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு 9:30 ஆகிட்டு. அப்போ இதுக்கு பிறகு சாப்பிட்டு நாளைக்கு பிளட் கொடுக்குறோன்றது சரி வராது. இதுக்கு வந்து 7 மணிக்கு சாப்பிடுவோம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ வந்து நான் லேட் ஆனதால அப்போ இன்றைக்கு வந்து செய்யலாது. அப்போ என்ன சொல்கிற எங்களுக்கும் அம்மா கேட்டாப்புல எங்களுக்கும் ஒரு இது ஒன்று வந்துச்சு. ஒருக்கா செக் பண்ணா என்னன்ற மாதிரி இதில் வந்து பிரச்சனை இல்லைன்னு ஒருக்கா பார்த்தா என்னன்ற ஏன்டா முதல்ல ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு தெரியும் வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து சொல்லியிருப்போம். அண்ணாவுக்கு வந்து ஹைலேருந்து எல்லாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஒற்றே ஓட்டம்ப்பா விடிஞ்சா 5 காலாகடா சரி இப்படியே போய் அங்கே போய் கிராமம் கோடு போய் அப்படி இல்லை வாரம் கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் சுற்றி வளைஞ்சி வாரினாங்க. அப்போ வந்து பயங்கர ஒரு இதாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து அண்ணா நானே உங்களை காண்றது அந்த அனிவாக்களோட நீங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வருவீங்கள். அதாவது உங்களை ஒரு பார்த்து கொண்டு பாருங்க தம்பியை ஊர்வலம் போறாங்க ஊர்வலம் போறாங்க அப்படி பயங்கர ஒரு இதாக இருந்து இப்போ கொஞ்ச நாளாக அது சம்பந்தமாக வந்து நாங்களும் பெரிய அளவில் அது இது செய்யலை. அப்போ
நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாங்கள் ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நாளைக்கு வர அம்மா காட்டிட்டு சொல்லட்டும் இப்படி நாளைக்கு வாங்குவோம் இப்படி 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேரும் ஒருக்கா பார்க்கணும் வருவார் அண்ணே. அப்போ வந்து அது வந்து ஓகே. அப்போ வந்து அது ஒருக்கா பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி வாங்கோ படிப்படியாக வந்து பார்ப்போம். வந்து அப்பாட அந்த காலையில் வரும்போது அந்த ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி ஆள் வந்து நடிச்சு காட்டுமா அங்கேருந்து வரக்குள்ள தான் வருது. அப்போ இல்லை நான் இப்படி வர இல்லை, நான் வந்தது இங்கே இதால் தான் வந்தேன். நான் கொஞ்சம் கிலோவிலான் வந்தேன் விடிய வெள்ளனத்தாங்க. அப்போ விரைக்கில் இப்படி திரும்பினேன் பார்த்தா இங்கே இந்த ஆள் அப்படி வேறுபாடுக்கு அப்போ நான் இந்த மனதுக்கு யோசிச்சேன் இதே என்ன சம்பவம் இதெல்லாம் பிழைச்சிருந்தாலும் நீங்கள் படுத்திருக்கிறீர்கள் அது அப்படியே தானே கிடந்திருக்கும். இது அப்போ அந்த நேரமே கலட்டியெல்லாம் பார்த்துருக்கு. உங்களோட மனசு வந்து இவர் இப்படி இது படுக்கேண்டா கூட உங்களோட மனசு ஒரு நிலப்பட்டிருக்கும். அதே மாதிரி 2 சீவன் அங்கால படுக்கே இல்லை 2 சீவன். அப்போ இவன் தம்பியை பார்த்தா தம்பி ஒன்றும் இல்லாம கிடக்குறான். என்ன சரி. அப்போ வந்து இது வந்து என்னன்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு சொன்னாப்பா நேற்று வந்து நான் படுக்கைக்கெல்லாம் பாயெல்லாம் போட்டுட்டு எல்லாம் சூச்செல்லாம் போட்டு கிடக்கு கோதர்றா எல்லாம் போட்டு கிடக்கு சூச்சியில் ஒவ்வொன்றா மத்தியமாக வேலையில் இப்போ இதுகளை இந்த திருப்பி இல்லை. அப்போ இப்போ நீங்கள் போட்ட கையோடையே இல்லை போட கொஞ்சம் சும்பல்ல கொஞ்சம் பேன் சுத்தல்ல. அப்போ வந்து நாய்க்கு அப்படின்னு கலட்டிக்கு ஒவ்வொன்றா மாற்றி அடிச்சு பாக்க பிறகு ஒரு இதில் ஒரு இது ஒன்று இருந்துச்சு. இதை எடுத்து இதுலையும் குத்தி பார்த்தேன் 2 சரி அதுவும் சரி. பிறகு ஒரு பென்சில் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து பம்பரத்தையும் சுற்றி பார்த்தேன். சரி வேலை இல்லை. அப்போ இது படம் மூடாதுன்னு சொல்லி கலட்டை இல்லை பம்பரம் சுத்த இது கலட்டு. அப்புறம் அக்கினி கலட்டணும் என்னடா அக்கினி கலட்டிருக்கான் காலையில். இரவு ஒன்றும் செய்யலை ஏன்னா லேட்டாக இது அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலான்றோடு படுத்தா அது இரவு வந்து வேலையை செய்யலாம். நான் எழும்பி விலைகளை கலட்டி தான் கிடந்தேன் காலையிலே. நீ எப்போ கலட்டு நீ நேற்று விடிய நடந்து நான் இரவு தானே போட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து விளங்கும். அதாவது என்ன சொல்ற நம்மளாவே இந்த வீடெல்லாம் பயங்கர வைக்க. அப்போ வந்து படுக்கும்போது ஃபேன் காற்று இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நித்திர வராது என்ன பயங்கர ஒரு சிக்கலாக கிடக்கு. அப்போ நான் இரவு யோசிச்சேன் போவோம் மேலே போக முடியும் யோசிச்சு மேலே சின்ன காத்தண்டா படி போவோம்னு யோசிச்சு போட்டு அப்புறம் ஒலிம்பித்து போய் ஏறுற பஞ்சில் அப்படியே படுத்தேன். ஆனால் நித்திரை கொண்டுட்டேன் நான் இல்லைன்னு இல்லை. அப்போ வந்து இன்றைக்கும் வந்து ஃபேன் இல்லாமல் படுக்கிறன்றது வந்து பயங்கர ஒரு சிக்கல். அப்போ வந்து அப்பா காலையில் சொன்னானே நீ அந்த ஃபேன் எடுத்து கொண்டு போட்டு படுத்திடலான்னு சொல்ல சாமம் கிடக்கு உள்ள கருத்த ஃபேன் ஒன்று இருக்கு இருக்க வேணும் முந்தைய தங்கி நின்று வேலை செய்த ஆக்கள் அவையை கொண்டு கொடுத்த நாங்கள் அவை அதை தான் போட்டு படுத்தவை. இன்றைக்கு அது எங்கே கிடக்கு என்றது எனக்கு தெரியல. ஆனால் இருக்கணுமென்ற ஞாபகம் இருக்கு. சரி அப்போ இருக்கா இந்த இரவு நித்திரையிலிருந்து பார்த்தா இன்றைக்கு இரவு நித்திரையெல்லாம் இருக்கலாமே அதுதான் ஏதோ ஒரு முடிவு கட்டணும் வாங்க போன் லைட் எதுவும் கொண்டு போறீங்களா இருட்டா இருக்கும் அதுதான் நீராப்பா போன் கிடக்கா இது கிடக்கு தானே ரைட் வாங்க வா வாங்கலாமே ரைட் சரியா வா வா. அப்போ அதான் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தேடா. அப்போ ஏன்டா நான் கொடுத்தேனாங்களே வேலை கொடுத்தேன் நாங்கள் அதான் எங்கே இருக்குமோன்னு விளங்கல. அதுதான் பாப்போம் என்ன அட்வான்ஸ். நான் இந்த ரூமுக்காக கிடக்கணும் மாட்டேன் இதுக்குள்ளே நானும் கண்டிருக்கிறேன். ஜிப்சம் வேலை இந்த வேலை செய்ய வந்த படியனுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஒரு பேருங்கடா காணலையாப்பா காணலையா இல்லை எனக்கு இதில் கிடந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. சரி இங்கே வரும் பெக்கையில் நான் நினைக்கிறேன் இங்கே ஒலிம்பி போட்டார் போடாக்கு பாருங்க மக்களே நடந்த சம்பவம் வந்து எப்படியானு சொல்லி பாருங்க. அதுதான் நான் தேடிக்கொண்டிருக்கோம். அதாவது இங்கடாப்பா ஹாலிடாப்பா
ஆ வேற இடத்துல ஒழிஞ்சு போட்டா நாக்கி நாய்க்கு நேரி அந்த ரொம்ப அதுதானே எங்களுக்கு தேவையான சாமானே இந்த ஆடை எங்க இந்த ஆடை இதுக்கியோ ஓ என்னடா எல்லாம் கலண்டு போய் கிடக்கு இது அதை விட மோசமா கிடக்கு வேலை செய்யும் மாதிரியா முதலாவது அதான் தெரியல ஆட்டத்தை பார்த்தீங்களே ஓ ஆட்டம் வேலை ஆட்டம் நிற்கிறார் போட இந்த பேர் வச்சு அதான் அதை விட இது செஞ்சாலும் ஃபுல் கிளீனிங் கொண்டு போட்டு தான் அடுக்கணும் போல கிளீனிங் கொண்டு போட தான் போனோம் அதை விட முதல் கொண்டு போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்து செஞ்சிடும் வேலை செஞ்சா அடுத்த முடிவு எடுப்போம் கிளீனிங்க செய்வோம் ரைட் அந்த கவுண்டு போட்டு இது ஒரு காடுங்க ஓமாம் பாப்போம் என்ன ஆட்டம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேலையை வேண்டோம் பாப்போம் என்னண்டு ஏண்டா அவன் படியனை வச்சு படுத்த பேனல்லோ ஓ போ அதால வேலை செய்யத்தானே வேணும் இது ஒன்று இதை கலட்டி போட்டு கிடக்கு அதுதான் பாப்போம் இப்பானே விலங்கு வயரிஞ்சு கொண்டு வந்து அந்த வயர்கள் அங்கே போனட்டு இப்பானே விலங்கு இஞ்சாங்கடா இஞ்சாங்கிடக்க இஞ்ச கட்டுகளை பாருங்க அந்த வேற காணையில் முழு வேறும் கிடக்கு அதுதான் அப்படி எல்லா பக்கம் கரல் பிடிக்குது இங்கே டஸ்ட் அண்டியாமல் துப்புறவே இல்லை இது என்ன வேணுமெண்ட்டுனா ஒன்றையும் துறையாக போட்டு உடனே படுக்கணும் ஓ நல்லா இருக்கும் போகாமல் எல்லாம் இங்கே ஆள் தான் வேணும் ஓ க்ரீம் போட்டாவே மூவெல்லாம் டஸ்ட்டாக தான் இருக்கும் போட்டு பாப்போமா இது என்னடா பை கடவுள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேலை செய்ய வேணும் இந்த பேன் சரி ஆனால் எனக்கு தெரிஞ்சது கலெக்டரை இந்த பிரச்சனையில் வந்து பார்க்குறாள் ஆக்கினியானா எனக்கு தெரியும் வேண்டாம் அவன் தான் முஞ்ச பேனல் வேண்டி வந்தாலும் சரி பிரச்சனைடா அவன் தான் பார்க்குறோம் அம்மா என்னப்பா சத்தம் மாறி எடுத்து பார்த்தியோ சத்தம் மாதிரி தான் காற்ற பார்த்தில காற்று இது போகாம பார்த்தியா தள்ளுது டஸ்ட் எல்லாம் கூட ஷர்ட்டில் பரவாயில்ல பறந்தாலும் பரவாயில்ல நல்லா கிடக்கு ரைட் அப்போ வந்து இப்போ என்ன இந்த பகுதிக்கு அக்கினி விடுவோம் கட்டி திரிச்சு மேய்ஞ்சி விட சொல்லி சரியா வா ஆ படிப்பு மாதிரிதான் பா அதில் கை வச்சுட்டு தான் ரைட் இஞ்சால தூக்கி விடுவா தூக்கி வெளிச்சத்தில் வச்சு அதை ஃபுல்லாக இருக்கா மெக்கானிக் சர்வீஸ் விடுவா மெக்கானிக் சர்வீஸ் போடு ஓ ஓ இந்த ரெண்டு தட்டையும் அந்த தட்டை எடுத்து போட்டுவோம் இதில் அப்படி செய்யலாடி ஓ என்னன்னா இது கரல் பிடிச்சிடும் ஓ நீ தானே அதை ஜூஸ் பண்ண போகிறோம் அதை எடுத்து தட்டு சரியா இருக்க மாட்டோம் இது பெருசும் தெரியாதாட்டு இதில் அலை 2 மில்லடாப்பா தடுமை ஆகிடும் சரியா ஆனால் அந்த பார்த்தீங்கள இப்படியே எப்படி எதிர்பார்ப்பில்லை யாரும் அதுதான் கை சாவி கூட தேவையில்லை கை வேலை உள்ள படிப்பு தானே படிப்பு தான் நீங்க கிட்ட என்னட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்கும் அவ இல்லாத புறம் என்ன எப்படி ஓ உண்மை உண்மை ஆள் இல்லாத நேரம் பயன்படுத்தா கஷ்டம் இல்லை அதான் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பார்த்து வைக்கணும் முழுக்க கை வேலை கை ஒன்றும் சாவி இல்லையே அதுதான் சரியான முறையில் ஒரு சேவ் சென்று போட்டால் தான் தண்ணியில் ஒரு கழுவி விடு கடி கணத்தை போட்டு தாட்டு எடுப்போம் தொட்டிக்கு அப்படி செய்வோம் அப்படின்னு செய்யலாம் வட்டியாக கழுவி விட சரி கப்ளிங் அப்படி அவிடாது இவளை அவிட்டால் உதாரணம் உதவியமா காலம் இல்லை வார் பார்ப்போம் அப்படி வராது இன்றைக்கு ஒரு புது பேனாக மாற்றி எடுக்கணும் செய்யலாம் அதில் இருக்கிற பார்ட்ஸ்களை தூக்கி இதில் போட்டா பள்ளி கூட பார்த்தோம் அதில் இருக்கிற பார்ட்ஸுகள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அந்த பரிசுகளை இந்த தட்டை மாதிரியில் மாற்றுவேன் சரி காட்டுறோம் அது இப்போ ரெண்டு ஒரே ஃபேன் தானேடா கிட்டத்தட்ட ஒன்றா நான் இல்லை காட்டுவேன் சரி 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 பார்ப்போம் இது இப்படி பேனெல்லாம் இப்போ பார்க்க அப்படி இருக்கும் சாமான வேலை செய்யும் ஆனால் அந்த வெள்ளை பேனோட இது வேகம் வேற பாவனையும் கூட அதுவும் ஒரு காலம் அப்படித்தான் இருந்தது இங்கே கொண்டு வரான் பலகாரம் துணி எடுத்து அந்த சட்டிக்கால ஒழுங்கா போட வேண்டாப்பா இது ஒரு தடவை கழுவுனடாப்பா எல்லா ஃபேனையும் எடுத்து ஒரு எடுத்து ஒரு சிறை உடஞ்சது என்ன அது அந்த துறைக்குள் சிறை கழுவி ஒரு கழுவுன விதத்தில் இந்த ரெக்கவுண்ட் உடஞ்சி வச்சு அதுதான் போல அதை கொஞ்சம் அவதானிச்சு செய்யணும் சும்மா மெல்லிய இருக்கா பட் வந்து இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு காட்டி போட்டா தெரியாட்டி வீடியோ எடுத்தான் வீடியோ எடுக்கும் தானே வீடியோ எடுக்கிறேன் தானே இந்த முகம் கழுவுறான்
ஃபேனுக்கு முக்கியமாக வர பிரச்சனை வந்து இதில் டஸ்ட்டு அந்த சில பேர் தலைமுடிகள் வந்து சுற்றி பிடிச்சா வந்து அந்த சுற்றுற வேகம் குறைஞ்சி போடுங்க. இப்போ பாருங்க, இப்போ என்னத்தை சொல்கிறான்னு சொல்லுங்க. அப்போ மெயின் தலைமுடி சுற்றி பிடிக்குதான்றான். தலைமுடி அனுபவத்தில் அந்த அதுக்குள்ளாக தலைமுடி போகுது இருக்க எப்படி என்ன அனுபவம் தொழில் ஆனால் ஃபேனெல்லாம் படுத்த மாதிரியும் ஃபீல் இல்லைடா பேர வேறு நுழம்பாலாம் கொஞ்சம் அந்த சிக்கலாக கிடையாது பற்றும்படி படுக்கலாம். இப்போ ஒரு மெல்லிய ஒரு குளிர்த்தன்மை இருக்கிற முறையாலே என்ன அதை விட நான் இரவு முடிவு எடுத்து தான் படுத்து பார்ப்போம். அப்படி அடிச்சான் போதாரி மேலோட இருந்தேன். நான் பிளான் போட்டேன்னா என்ன போயிருந்தேன் வந்து விடிய வேலைக்கு வரார்கள் வந்துடுவாங்க விடியத்தில் ஏழியா. அப்போ அந்த சத்தத்தில் எழும்பு 6 மணி. 6 மணிக்கு வேலைக்கு எப்படி இல்லை சில பேர் பெரிய நாக்கள்லாம் வந்து அன்றைக்கு நடிக வராங்க 6 மணிக்கு 9 மணிக்கு தான் பெறுவாங்க. சொல்லி கொண்டு இல்லை வீட்டுக்கு ஆக்கள் வந்தாலும் உள்ளுக்கு தான் படுக்கணும் இல்லை கிடக்க வேண்டியா போய் இடத்துல படுக்க வேண்டியா நீ கடுவிய பார்த்து கருப்புக்கு பள்ளி எப்படி இருக்க போகுது இல்லை செட் ஆகும் செட் ஆகும். ஓ ரைட். கொடு கட்டதை கொடு சிட் கத்திய உதஞ்ச போகிறதோ இல்லை துணியால் அடிச்சு என்ன தெரியும் அடே அப்படி தூசி பேசா பிறக்க இல்லை உதில. ஓய் ஆனால் அதில் தான் கிடக்கு தூசு முழுக்க கருப்பில் கருப்பு தெரியாது விடியது தடுமலாக்குன்னு வர தெரியும். என்கிட்ட ஏற்கனவே இடமே இல்லை தானே தடுமல் வாரோட பேஜில் வந்தால் போகாதோ அதான் சொல்கிறோம் சிக்கல். ஆனால் வெறும் சுலுவாக தான் செய்கிறோம் அவ்வளோ பக்குவமாக தான். சரி இதை பேர் நம்ம சொல்லி முறிஞ்சு போடாது ஆறுதலாக அதான் பயமாக கிடக்கு. இது வந்து நோமலாக இருக்குது. நோமல் வேகமாக வெடிக்க பார்க்கும். இதால் வெடிக்க பார்க்கும். இது நல்லா ஒட்டி பிடிச்சிடுது போடாக்கு கழுவணும். அல்லாட்டி பனியை வச்சுட்டு துடைக்கலாம். இல்லை இதில் இருக்கிற டஸ்ட் எடுத்து விட்டது கழுவுனா தான் போகணும். இல்லாட்டி ஒட்டிடுவோட அப்போ அண்டி போயிட்டு அப்போ சி அது வீட்டு வயல் நடக்கிறால கல்லுகள் மண்ணில் பறிச்சா தூசிகள் உள்ள வருது. தூசிகள் நேற்று வாட்சி சொன்னார் சீமந்த் வேலை வீட்டு வேலை முடிஞ்சு 1-1.5 மாதத்துக்கு அதை எடுபடும். ஓ அப்போ பாருங்க இது எங்களுக்கு நடந்த வண்ணம் இருக்கு. அதுதான் அந்த வீட்டு வேலை முடிஞ்சு 1 மாதம் செல்லுமண்டே இருக்கு. இது வேலை எங்களுக்கு தொடர்ந்து வேலை நடந்தபடியான இருக்கு. அங்கே கழுவ போகிறாங்க கொஞ்சம் காட்டு வேலை ஆள் நீட் தான். வேலை நீட்டில் கையோட பூட்டி விட்டாலும் பிறகு இப்போ கலட்டு கொண்டு தெரியாது. அது சரி இப்போ கலட்டுனா இவோட கழுவி விட்டா. ஆமாம் வேலைக்கு லேசி ஆள் இதெல்லாம் கழுவி போட்டுமே என்ன மைய பேன் மாத்திரமோ சைக்கிள் எதுவும் கழுவி பிடிக்கிறோ எல்லாம் ஆளுக்கு வேலை அடக்கம். இப்போ எனக்கு சைக்கிள் கழுவி போட்டுக்கணும். தேவைக்கேற்ற மாதிரி செய்யுது. கழுவி போட்டுலான்னு 10 தண்ணி ஊற்றி போட்டுதாரா இல்லை உதப்போல உதிலேசு வேலை தனியாக ஊற்றி கழுவி போட்டு கொண்டு வந்து போட்டலாம். சைக்கிள் கழுவி போட்டுற வேலை போகிற அதெல்லாம் பாட்டாக்கணும். அதே மாதிரி 3 வருஷமாச்சு இன்னும் அந்த வேலை செய்ய இல்லை. 3 வருஷம் கழுவி போட்ட இல்லை மற்ற டயர் மாற்ற இல்லை. டயர் திருப்பி மாற்ற இல்லை மாற்ற போகிறோம். இது தெரிஞ்சுக்கலாம் ஐயோ பார்க்கணும். இங்கே வருது பழிச்சாண்டு வந்துடுது என்ன இங்கே இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கிறேன். உண்மையா என்ன எதிர்பார்க்கல நல்லா இருக்கு. புதுசுதான் ஐயா. தண்ணியில் கொண்டு பிடிக்கலாம் கழுவலாம். சரி இதை கழுவ தேவையில்ல. இன்னொரு அப்போ புகைக்கு அம்மாடி எங்க தெரியல அந்த அதிலேருந்து வருது புகை. ஜோஜி பாருங்க எவ்வளோ திரட்டாமல் பூட்டி விட்டால் அப்படியே வரும். ஆளுக்கு முகத்துக்கு தான் வரும் என்ன
சரி உள்ளூர் அப்படின்னா போட்டு மாற்றி விடுவோம் செய்யலாம் இப்படி பார். ஆனால் போதும் ஆள்கிட்ட சாவி செட்டுகளில் நான் கிடக்க பிள்ளைக்கு ஆமாம் உப்பு கொண்டு இதுக்கு ஒன்றும் விடக்கூடாது சத்தமெல்லாம் நிற்கும் அங்கே என்ன பதிலையும் கொண்டா ஏ கொஞ்சம் விட்டு விடுவோம் இதுக்குள்ள உண்மையாக விட்டா பாரு சத்தமெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி தான் படுத்தாலும் பாட்டோட படுத்தாலும் இல்லை அதிகம் என்னண்டு சத்தோட படுத்தால் ஓ அதுக்கு என்ன கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கொண்டா கணக்கு ஒன்றா ஒரு அந்த சத்தமெல்லாம் நிற்கும் நிற்கும் சத்தமோடு விடும் சத்தமோடு விடும் இல்லாட்டி கத்தா கிடக்கும் ரெண்டாலும் ஒரு வேலை விரட்டு உடைய மெனக்கிறதுக்கு இது என்ன வேண்டு வர சின்ன வேலை கிடக்கு இந்த இதுக்கு எண்ணெயை விடும்ல செல்லம் கழிச்சு பிடி என்ன இப்படி இப்படி கேட்டா இப்படி இப்படி கேட்டேன் அதான் பிடி இந்தா பாத்தி எப்படி எப்படியாண்டு இதுக்குமே காணும் விட விட்டா சிக்கல் இங்கே சுத்து இங்கே சுத்து அப்படி ஓ சுத்த போட தான் தவிர அப்படி சுத்தம் இல்லை இது டைட் ஆகிடும் அது டைட் ஆகிடும் ஆமாம் ஆமாம் அதுக்கு சாவி செட்டுகள் வேணும் ரைட் ரைட் ஏன் பண்ணுங்கோ மக்கள் யோசிச்சு சரியா அது பிடிக்காது விழுந்தொம்பி வாடா வீரம் வாரான்டானா உண்மையிலே இந்த பிரச்சனை நடந்த நேற்று விடியம் வந்து முந்தின நாள் வேலை செஞ்சது ஃபேன். அப்போ நேற்று குளிச்சு சும்மா படுத்துறாப்பா படுத்துட்டு ஃபேனை போட்டு அந்த ஃபேன் ஸ்பீட் வந்து ஒவ்வொரு செகண்டு தான் ஒவ்வொரு உருளுண்டா ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ எனக்கு விளங்கிது ஃபேன் வந்து காதை முடிஞ்சுண்டு. இப்போ நானும் இவன் செஞ்ச மாதிரி தான் செஞ்சு பார்த்தேன் அந்த பென்சிலால் எடுத்து படம் பிழைச்சிது. அதுக்கு சரி அதே எடுத்துக்கொழு கருப்பை போடு இப்படி பிடிச்சாங்க அது கிடக்கு தான் இல்லை. அதாவது சரி சரி போடு பாப்பம். நமக்கு இது செட் ஆகும். ஓகே தானே அது செட் ஆகும். சும்மா சுத்தி அடிச்சு விட்டாச்சு பேன் எல்லாம் கடவுளே. அது என்னண்டா பிரச்சனை அந்த அந்த உடஞ்ச விசிறி தான் சூப்பர் குளர் விட்டு பாய வச்சு நாங்கள் பாவிக்காது நிறைய ஸ்பீடாக சுற்றி பண்ணிக்கூட நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்களா இன்னும் கஷ்டப்பட்டு நிஜ கவலை தான் சின்னைக்கு இன்னும் கஷ்டமாக பட்டலாங்க. இல்லை மடு டெஸ்ட் பண்ணி பார்த்துறான் டெஸ்ட் பண்ணி பார்த்துறான் இஞ்சி அடிக்கல வேற கிடைக்கலாடு அவ்வளோ அவதி இதே சம்பவம் முதல் நடந்துடாப்பா. இதே கிடைக்கலடாப்பா ஒரு ஆள் இது பூட்டாவா அதை பூட்டு பார்த்து ஒரு ஆள் கிடைக்கல வச்சு கிடைக்கல. ஓ என்ன செய்யறதெல்லாம் அப்படித்தான். அதை விட நாங்களே போய் நைட்டில் செய்கிறது தானே இப்போ அப்படி தான் இருக்கும். வேலையை முடிக்க சரி ஃபேனை மாற்ற போட்டு பாருங்க இல்லாட்டி போட்டு பாருங்க அது வேலை செய்யும். இல்லை சும்மா போட்டு பார்த்தா நல்லா பாரு அந்த பிளக்கை மாற்ற கொஞ்சம் பாரு. எந்த பிளக்கு அது பிறகு மாற்றுவேன். இப்போ போட்டு பார்ப்போம் கொஞ்சம் ஒன்றும்டா. ஆமாம் சத்தமே இல்லையா என்ன பவர்டாப்பா என்ன முடி கட்டபடி ஆடுது. அது ஐயா கிடக்கிற முடியாங்க அப்போ உடனே ஆடும். இப்போ இந்த கணக்கு கிடக்கிற அவந்துவே கிடக்கும். ஆள் அதுக்குள்ள கை வச்சு பாடுறோம். நிப்பாடும்
அறிஞ்ச தொழில் தானே. நல்லா இருக்கு. பகடிக்கு இல்லை, ஆனால் கடைசி கட்டத்தில் பெரிய ஒரு உதவிதாப்பா அது. இரவே முடிவு கழட்டி விட்டியா? அது சின்ன பையனும் கிடக்கு சாடையா. சரி, அப்போ போட்டி போட்டு ஓ ஆமாம். ஆனால் என்ன இருந்தாலும் இவ்வளோ நேரம் செஞ்ச வேலை இல்லை. இது கூட்டதான் இருக்கு விஷயம். இது போல வேலை வாருங்க, இவ்வளோ கஷ்டப்படுவாரு. எந்த யாருமே இருக்க போகுது. அதான் கவராத்திக்கு பிடிச்சேன். அது வந்து இது டைட்டான வேலடாப்பா இது. சிக்கல் இந்த பக்கம் டைட்டானா அங்கால லூஸ் ஆகும், அங்கால லூஸ் ஆகினா இங்கால டைட் ஆகும். அது ஏன் தொழில்? இவ்வளோ கண்டபடி போட்டு உடுக்கி போட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிய போகுது விளையாட்டு. ஆளும் நல்ல புழு. சரி, நிப்பாட்டா போறாங்க. ஓ செக்கு சரி, சரியான மெக்கானிக்கெல்லாம் இப்படி மினக்கிட மாட்டான். இவ்வளோத்துக்கு பூட்டி இருப்பான். ஐயா, இதுதான் மனம் போகுது. சரி, எப்படி நான் சொன்னதான் இங்கால டைட்டாக லூஸ் ஆகுது. இன்னொரு கை வேணும் போடுறக்கு, இன்னொரு கை வேணும் போடுறக்கு. சொல்ல முடிவார் கொஞ்சம் விளக்கு உள்ளாக்கல் சிக்கல். ஒரு கணக்கில் ஒரு 2 பிரியில் ஒரு ஆள் எனக்கு சொல்லு. இந்த எனக்கு பழக்கம் சொல்லுவோம். அப்படி நான் சிலையை அப்படி பிடிக்கிறேன். இந்த தியால உழையாமல். சரி விடவோ. சரியே, அதை வச்சு போட்டு இனி அதை இது சரியா அரைவாசி ரீனா தான் இழுத்து தொங்கல் கம்பியில் அப்படி சொல்லுங்க. செல்லாம் ரைட். உண்டாகலாம் இருக்கு, பிடிக்கிற முடியல இருக்கும் ஒன்றா. அதான் 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 சரியோ. இங்கே விழுந்துருது. சரியோ. அதுக்காக கணக்கு தேவை சும்மா நம்ம முதல் இதான வேறு வீட்டுகள் பழுதான கிடக்கிற பேரெல்லாம் கண்டபடி கலட்டி விளையாடுறது. பார்த்தியா, அதனால எனக்கு அந்த அனுபவம் டக்குன்னு அப்படி வருது. என்ன காணும் 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 காணும். ஆக கடன் தைத்தாக்கினா முடிச்சு போட்டு போகும். விளங்கும் போது போகிறேன். இப்போ என்ன இது இப்படி வேலை செய்ய போகிறோம் இல்லை, அது தூக்கி மாற்றிட்டாரு. அது சின்ன பிள்ளை திட்டுற கரண்டுகள். அதை சும்மா அதிலே கொழுவி விட அதிலே அப்படியே கொழுவி விடு. இது உரிங்க நீங்கள். இது உரிக்கிற வில்லன் தான். அது ஒரு கனகாலமாக போச்சு. மெக்கானிக் வேலை பார்த்தாண்டா. உங்கள் பணியும் வச்சு கொடுத்துருவான். இது வராவடா மேல் இதேண்டா இதெல்லாம் கலட்டுறா. அதே பாட்ஷாடு போட்டு ஸ்கூராப்பா இதை கலாட்டி போட்டு வயர் எழுத்துறது தெரியுறாப்பா. இதா மத்ரா இந்த அரிக்கிறா. ரைட் 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 சரி சரி சரி. இந்த அளவு செய்த ஆளுக்கு நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் இதெல்லாம் கலட்டுறாண்டோ. நான் பார்த்து செட்டை மாற்றலாம் விடாது. கதையில் என்ன ஒரு கதை பிழைச்சி போச்சு. சரி சரி. நோமலா கலாட்டு ஃபுல்லாக காட்டிட. ஃபுல்லாக காட்டினா அப்புறம் வேற வந்து கொழுவோமே இல்லை. மரியாதை இதெல்லாம் இப்போ இழுத்து எறிஞ்சு விட்டாண்டாப்பா. அதான் மத்ரா. ஓ ரைட் ஆஷா நாங்களும் இங்கே எல்லாமே கேட்டது நல்ல மெக்கானிக் தெரியும். ஓமோ அடே இப்படியா பிள்ளைகள் பிடிக்கணும்டா படிக்கடி. அதுக்காகத்தான் இந்த விளையாட்டு காட்டினேன். உள்ளு கமத்தி நெரிச்சு முறிஞ்சு விடாது. ஃபைனலி பல நஷ்டங்களை தாண்டி வந்து வெற்றிகரமாக அதில் இருக்கிற பிளக்கை தூக்கி இதில் போட்டிருக்கோம். நான் பார்த்தா கீழ்த்தடியை மாற்றுவோம். கீழ்த்தட்டு மாற்ற மாட்டேன். அது போவாடா, டஸ்ட் இல்லை அது, அவ்வளோதான்.
இந்த 3 மணி ஆகும். இப்போ இதுக்கு கூட நேரம் அது கடைசியில் காற்றை பார்த்துட்டு இந்த மாதிரி வேலை செய்ய காற்றை பார்க்கணும் முதல் வேலை செய்யலடா மாற்றின கையோடு அப்படியும் வேலை செய்யணும்னு நினைக்கேன். சில நெல் தலையை விழுது. பிறகு நான் இப்போ அந்த எண்ணெய் விட்ட வரை சத்தம் மருந்து குறைச்சிட்டேன். என்ன போகிறோம் அப்படியா? இப்போ உண்டியில் விட்டாலே காற்று தண்ணியால் வருதா? ஃபைனலி வெற்றிகரமாக வந்து நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வயலில் ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம். அந்த இன்றைக்கு இந்த வயலில் சந்தோஷம். தேனெல்லாம் படுக்கலாம் இருந்தாலும் அந்த நுழம்புகள் கடும் தொல்லையாக கிடக்கு. அதுவும் யாழ்ப்பாணத்தில் டெங்கு வருதான்ற ஒரு கதை போகுது நியூஸில். அதுக்காக எல்லா மக்களும் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க. வீட்டு வழியை வீடுகளை துப்பரை வச்சு கொண்டு எங்களை போல பழைய பழைய பானைகளை இரவில் பிரிஞ்சுமே இங்கே என்ன உங்களுக்கு தெரிஞ்ச வேலையும் செஞ்சு பாருங்க. பிழைச்சா அடுத்த கொண்டு சிக்கல் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வேலை செய்யும். என்னடா எங்க டைம் ஆகுது 11 மணி ஆயிடுச்சு இல்லடா சாப்பிடணும். இல்லை வைப்போம். நாளைக்கு கொழுண்டா கொழுவோம். பசிக்குது. வீடியோ எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி சில குரட்டை மட்டும் குரட்டை தேவையில்லை. சந்தோஷம். ரெண்டு நாள் ஒரே வீடியோ தான். டைம் கிடைக்காத பட்சத்தில் இந்த வீடியோ எடுத்துருக்கு. நாளைக்கு வந்து இன்னும் ஒரு வீட்டு அப்டேட்டோட நாளைக்கு வாங்க வந்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறோமே. திரும்ப வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.